டேய் டேய் எல்றா டேய் 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 எல்ல 10 வண்டி எடுக்க வேண்டியது இருக்கு எல்றா டேய் எடுத்துட்டு வாடா Hi friends, welcome back to Freedom Rider. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் இன்ட்ரோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து வண்டி வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷோரூம்லேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த எடுக்க போகிறோம் அப்படின்றத விட அண்ட் இந்த வார்த்தையே வரமாட்டேங்குது. என்னன்னு தெரில, இந்த பைக்கை பார்த்தாவே நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் ஆகுது. அண்ட் இப்போ நம்ம வந்து அந்த பைக்கை வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். அண்ட் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அந்த பொருள் நம்ம வாங்கிட்டோம்னா அதை விட எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த அளவில் தான் இப்போ நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன். அண்ட் அந்த பைக் பார்த்ததும் சரி 2018 அண்ட் அந்த பைக் பார்த்ததும் அந்த பைக் மேலே என்னன்னு தெரியல, அந்த பைக் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ண அப்போ. அண்ட் இப்போ 2025. ஸோ இந்த வருஷத்தில் நம்ம வந்து பைக் எடுக்க போகிறோம் அப்படின்றத விட எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அண்ட் நம்ம கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் சேர்த்தி வச்சோதான். ஸோ அதுக்கான பலன் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இஎம்ஐயில் தான் நம்ம வந்து பைக் எடுக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு பரவாயில்லைங்க, பைக்காக நம்ம வந்து இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இஎம்ஐ ஒரு நாள் கூட மிஸ் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் என்னோட சேலஞ்சாக இருக்கு. பட் இருந்தாலும் அந்த பைக் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எப்போடா அந்த பைக் வாங்குவோம்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். அண்ட் இப்போ நம்ம வந்து பைக் எடுக்க போகிறோன்றத விட ஸோ நான் சொல்கிறத நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். பட் இந்த வீடியோவில் வந்து ஸோ அங்கங்கே நம்ம வந்து பேசாமல் இருப்போம். ஸோ அதில் வந்து நான் என்ன கொஞ்சம் வாய்ஸ் இது பண்ணி எடிட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. நீங்களும் புதுசாக பைக் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுங்க. ஓகேங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து யமஹா ஷோரூம் கிட்ட வந்திருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இந்த ஷோரூமை பார்த்து நான் வந்து அப்பப்போ வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பைக் வாங்க போகிறோம். அண்ட் என்ன சொல்லுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். அண்ட் இப்போது இஎம்ஐக்கான ப்ராசஸ் எல்லாம் போயின்னு இருக்குது. பட் இந்த சைன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வண்டி டெலிவரி. ஸோ அதுக்கான என்னென்ன இதோ ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இப்போ நம்ம வந்து பைக்கோட கீயும் ஹெல்மெட்டும் தராங்க. ஸோ இப்போ என்ன சொல்லுன்னு தெரியல, பாருங்கள் எந்த அளவுக்கு நான் ஹாப்பியாகிறேன்ட்டு. அண்ட் இப்போ இந்த ஹெல்மெட் கீ பைக்கோட கீ எல்லாம் தந்துட்டாங்க. அண்ட் இப்போ பைக் கிட்ட வந்துட்டோம். இந்த பேனர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பைக்கு தான் ஞாபகம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம். என் செல்லத்தை பாருங்கள் எப்படி மூடி வச்சுருக்காங்கன்னு. 3, 2, 1. என் பல வருஷம் கனவுங்க இதெல்லாம். யோசிக்கிறாப்புல நம்ம ஜி ஏதோ யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறாருன்னு தெரியல. கத்தரே காப்பாத்துங்கள். ஸ்டாண்ட் எடுத்துட்டாப்புல. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வீலிங் அடிச்சுன்னு முன்னாடி வீல் தூக்கிட்டு வருவாப்புல. சீரியஸா டேய் டேய் எல்றா டேய் 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 எல்றா டேய் டேய் எல ஸ்டார்ட் பண்றா. ஃபர்ஸ்ட் கியர்ல தூக்கிட்டு வாடா. டேய் எடுத்துட்டு வாடா. மொத்தமா எடுத்துடணும். Hello.
ஒரு வேளையை நம்ம வந்து ட்ரீம் பைக் வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போது பைக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம மூவ் பண்ணி ஒரு சின்ன ஒரு முன்னாடி இருக்கும் போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒரு வேளை நம்ம ஷோரூம் வந்து பைக் வாங்கிட்டு அண்ட் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நேரம் நம்ம வந்து தர்கா கிட்ட தான் போயிருக்கிறோம். ரொம்ப வருஷம் கனவுங்க இதெல்லாம். அண்ட் இப்போ நம்ம தர்கா கிட்ட போய் இந்த வண்டிக்கு என்ன தேவை ஸோ அதெல்லாம் இந்த பூஜைலாம் போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பூஜை போட்டு முடிச்சதும் நெக்ஸ்ட் நம்ம வந்து சின்னசாக ஏதாவது ஒரு பைக்கில் சின்னசாக ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கோம். பார்க்கலாம் இருங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் பைக்கோ இல்லை வேறு ஏதாவது பொருள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க எவ்வளோ சந்தோஷம் பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நம்ம பைக் வாங்கி முடிஞ்சதும் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பட்டாசு வச்சு இது பண்ணியிருந்தாங்க. எந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப வருஷம் கனவுங்க இந்த பைக்குன்னா. ஸோ எனக்கு பைக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன ஜூம் பண்றியா? டே தூரமாடா. வெட்ரா நல்லா தீவிரம் சேம் கை தட்ட சொல்லலாம் விடு. दो बता रहा है हाय बोल रहा है हाय सेम बाय बोल बाय நான் பிடிக்கிற புட்டி நீதான் நீ வீடியோ सबको दे दा लेके. அண்ட் வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த வண்டியில் நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னசாக ஒரு மாடிஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் நம்ம மாடிஃபைட் பண்ணாத முன்னாடி சின்ன வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடுத்துனுக்குறேன். அண்ட் நம்ம வண்டிக்கு இன்னும் நம்பர் பிளேட் வரல. நம்ம ஷோரூம் வந்து எடுக்கும்போது இந்த பாலிஷ் போட்டு வண்டியெல்லாம் துடைக்கிறேன்ற பேரில் ஸோ அங்கங்கே அந்த வெளியாக ஒட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பண்ண போகிறோம். அதே மாதிரி இப்போ நம்ம புது வண்டி வாங்கியிருக்கோம். அண்ட் இந்த புது வண்டியில் நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதும் நம்ம சேனலில் நான் சொல்லினே இருப்பேன். அண்டு அப்படியே பார்த்து நீங்களும் நம்ம வண்டி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நம்மளோட வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்கள். அண்ட் இந்த டேங்க்லேயும் அங்கங்கே வெளியாக உட்காந்துருப்பாருங்க. அண்ட் அங்கே ஒரு லைட்டாக தொச்சு விட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் இருக்கு பாருங்கள், இந்த பிளாக் கலர் இதில் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் தண்ணி பட்டதும் அது எப்படி காமிக்குது பாருங்கள்.